அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுனிதா ஜெகதீஷ். சுந்தரம் அண்ட் ஐ. சுந்தரம் ஸ்பீக்ஸ் அப்படி என்ற ஒரு புத்தகத்திலேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நேத்து இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாம சுந்தரம்க்கும் அவருக்கும் கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டது என்ற சாப்டர் படிக்க போறோம். ஸோ அவர் சொன்னார் இல்லையா 3 இதுவா நான் பிரிச்சிருக்கேன். முதல் வந்து இந்த சுந்தரமோட எனர்ஜியோட நான் எப்படி இணைந்திருக்கேன். அதோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னுட்டு. ஸோ அத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சுந்தரம் அண்ட் ஐ அப்படின்னா நானும் சுந்தரமும் அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரம் is a word from Sanskrit language. It means beauty. Sundaram is a collective energy that reminds us the beauty in the existence. ஸோ சுந்தரம் என்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல அழகு அப்படின்னு பேரு. ஸோ அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. ஸோ அந்த சுந்தரம் என்ற சம்ஸ்கிருதத்துல என்னன்னா அழகு அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு கலெக்டிவ் எனர்ஜி, இந்த சிருஷ்டில இருக்கிற ஒரு கலெக்டிவ் எனர்ஜி பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. I came across the collective energy during a training program at Quantum Life University, Hyderabad. ஸோ குவாண்டம் லைஃப் யூனிவர்சிட்டியில ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் ஆகும்போது இந்த கலெக்டிவ் எனர்ஜி என்னால உணர முடிஞ்சது. ஸோ பியூட்டி டசன்ட் கம்பரைஸ் ஆஃப் த கலர் ஆஃப் ஸ்கின், லாங் ஹேர் அண்ட் ஷார்ப் ஃபியூச்சர்ஸ். ஸோ அழகுன்னா வெளியே பார்க்குற அழகு இல்லை, உடல்ல பார்க்குற அழகு இல்லை. அப்படின்னா வெள்ளையா இருக்கிறது, நல்ல முடி இருக்கிறது, இந்த அழகை பத்தி அவங்க சொல்லல. திஸ் டைப் ஆஃப் பியூட்டி இஸ் டைம்டு. அது நம்மள எந்த நேரத்திலையும் நம்ம இப்போ நாம பேசுற இந்த அழகெல்லாம் சில சமயத்துல இருக்கும், சில சமயத்துல இருக்காது. ஸோ வயசு ஆக ஆக நம்ம இது எல்லாம் மாறிடும் இல்லையா? நம்ம தன்மை எல்லாம் மாறிடும். ஸோ வெயில்ல போனா கருத்து போயிடுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு நேரத்துல இருக்கும், ஒரு நேரத்துல இருக்காது. சுந்தரம் இஸ் டைம்லெஸ் அண்ட் சோ இஸ் த பியூட்டி தட் இட் டாக்ஸ் அபவுட். ஸோ சுந்தரம் என்றது வந்து நேரத்துக்கு குறியது இல்லை. ஸோ அது நேரமும், ஸோ எந்த நேரத்திலையும் அந்த அழகு நம்ம கிட்ட இருக்கிறது, அதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஸோ இட் இஸ் தட் பியூட்டி விச் ஹேஸ் எ பர்பஸ், எ மீனிங் டு ஆஃபர் டு த எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ நம்ம இருக்கிறதுக்கு நம்ம இந்த சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பர்பஸ், ஒரு அர்த்தம், ஒரு காரணம் எல்லாம் காட்டுறது தான் இந்த அழகு அப்படின்றது சொல்றாங்க. டு பி ஏபிள் டு ரியலைஸ் த டிவைன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த என்டையர் எக்ஸிஸ்டன்ஸ் டிஃபைன்ஸ் த எனர்ஜி ஆஃப் சுந்தரம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுந்தரம்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு தெய்வீக தன்மை, சிருஷ்டி முழுவதும் இருக்கிற அந்த தெய்வீக தன்மை, அதை பத்தி தான் இவங்க வந்து அந்த அழகை பத்தி தான் இவங்க சொல்றாங்க. And to be realized, the divine aspect of the entire existence defines the energy of Sundaram. In its words, அவங்க இந்த வார்த்தைகள்ல திருப்பி சொல்றாங்க. Everything is beautiful. எல்லாமே அழகா இருக்கு. Everything that exists is beautiful. இருக்கிறது எல்லாமே அழகுதான். Good, bad, நல்லது, கெட்டது. Light, dark, வெளிச்சமும் இருட்டு. And sadness and laughter, நமக்குள்ள இருக்கிற வருத்தமும் சந்தோஷமும். Oneness and duality, ஒருமைப்படுத்தது, தனிமைப்படுத்தது. All have same meaning to offer in the journey of evolution. ஸோ நம் வாழ்க்கையில் இந்த பயணத்துல ஒவ்வொன்னத்துக்கும் தனிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கு, எல்லாமே அழகுதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒன்னா பார்க்க சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இருட்டுன்னா பயப்படுவோம், வெளிச்சம்னா சந்தோஷம் அப்படின்னு, நல்லது மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், கெட்டதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொன்னத்துக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அதனால எல்லாத்திலுமே அழகு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. So most of the times we criticize the negative and we only appreciate the positive. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், கெட்டதெல்லாம் நமக்கு வேண்டாம், நெகட்டிவே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப வெறுக்கிறோம். அண்ட் நல்ல விஷயங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு விரும்பிட்டே இருப்போம். We have a million praises for good, but bad never earns our sight. ஸோ நல்லதுக்கு மட்டும் நம்ம நிறைய வந்து ப்ரைஸ் பண்றோம், எல்லாத்தையும் நம்ம புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா கெட்டது பத்தி நம்ம எந்த ஒரு கவனமும் கொடுக்க மாட்டோம். We expect the light to surround us, but we don't want the dark to ever come near to us.
ஸோ நம்ம சுத்தி எப்பவுமே வெளிச்சம் தான் இருக்கணும். இருட்டு நம்ம கிட்ட கூட நெருங்கக்கூடாது அப்படின்னு நாம நெனைக்கிறோம். சுந்தரம்ஸ் மெசேஜ் ஃபார் த ஹியூமன் ரேஸ் இஸ் டூ ஹேவ் எ ஹார்ட் ஃபார் த டார்க். ஆனா சுந்தரம் நமக்கு என்ன கருத்து குடுக்குறாங்கன்னா, அந்த இருட்டுக்கு கூட நீங்க அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ க்ரோ பேஷன்ஸ் ஃபார் இட். பொறுமையா இருங்க இருட்டோட அப்படின்னு சொல்றாங்க. டூ நாட் புஷ் இட் அவே பிகாஸ் ஒன் தட் இஸ் புஷ்ட் அவே ஷெல் நெவர் டிஸப்பியர். நீங்க இருட்டே வந்து தள்ளி வைக்காதீங்க. நம்ம தள்ளினதுனால அது நம்மள விட்டு விலகி போயிடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் வில் மேக் இட்ஸ் பிரசன்ஸ் ஃபெல்ட் ஈவன் ஸ்ட்ராங்கர். நம்ம அது தூரம் ஆக்க ஆக்க தள்ள தள்ள என்ன பண்ணும்னா, அது அதனோட இருப்பு தன்மை இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம கிட்ட வந்து காட்டிட்டே இருக்கும். என்ன நீ ஏன் தள்ளி போடுற? என்ன நீ ஏன் வெறுக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நெருங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹேவிங் எ ஹார்ட் டசன்ட் மீன் நீலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ராங். அப்படின்னா நம்ம அன்பா இருக்கணும். நம்ம அ அ அதுக்கும் அ அ இத பண்ணணும்னா, அதுகிட்ட நாம ஒரு அடிமையா இருக்கணும்னு சொல்லல அவங்க. It means bringing real change from the space of acknowledging the existence of what is troubling and finding the beauty behind it. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி அந்த கஷ்டம் இருக்கு, அந்த துக்கம் இருக்கு, அந்த வருத்தம் இருக்கு. நான் ஏத்துக்கிறேன். ஸோ இது வந்து இது எனக்கு என்ன கத்துக் குடுக்கறது இந்த பாடம்? இதுலேருந்து நான் என்ன கத்துக்கணும்? அது எப்படி நான் வந்து இத மாத்திக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற அழகு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. So the purpose of wrong is not to grow wrongness. The purpose of wrong is to create a room for the truth to unfold. So ஒரு தப்பு என்றது நடக்கிறதுனா, அந்த தப்பு வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு இல்ல. அந்த தப்பு என்றது உணர்த்து, அத வந்து சரி பண்றதுக்கு தான் அந்த தவறுன்றது நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஸோ தவறே பண்ணாம நான் யாரும் இருக்க முடியாது. தவறு பண்ணா கூட அத உணர்ந்து நாம தவறு பண்ணோம். ஏன் தவறு பண்ணோம்? இந்த மாதிரி நாம ஏன் யோசிச்சோம் தவறா? அப்படின்னு நெனச்சு, அதை சரி பண்ணிட்டு, திருப்பி சத்தியத்த நோக்கி பயணம் செய்யறதுக்கு தான் அந்த தவறுகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படின்னு சொல்றாங்க. The day we acknowledge the beauty behind what troubles us, we shall be free of it. ஸோ எப்போ வந்து நமக்கு எதெல்லாம் நமக்கு கஷ்டம் குடுக்கறதோ, வருத்தம் குடுக்கறதோ, அதுக்கு பின்னாடி இருக்கிற அழகு நம்ம உணர ஆரம்பிச்சா, அன்னையிலேருந்து அது நம்மள வந்து ஃப்ரீ ஆக்கி விட்டுடும். நம்மள விட்டு விலகி போயிடும். அது வரைக்கும் கூட அது நம்மள விட்டு விலகி போகாது அப்படின்னு சொல்றாங்க. As I write this, I see a vision of a pink lotus that grows from the mud, but it is untouched and unaffected by the nature of the mud. இது நான் எழுதும்போது எனக்கு இந்த தாமரை பூ ஞாபகம் வருது. அது மண்ணுலேருந்து அந்த அ இது மட்டுலேருந்து வெளிய வருது இல்லையா? ஸோ அந்த அ தாமரைப்பூ எங்க உதிக்கிறது? அந் அ அ அந்த குப்பையிலேருந்து, அந்த அழுக்குலேருந்து தான் அது வந்து வெளிய வருது. ஆனா அதுக்கு எதுவுமே ஒட்டாம அது வந்து எப்படி பியூரா வெளிய வருது? அது எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. It simply knows to appreciate the beauty of mud because it has grown from there. ஸோ அந்த தாமரைப்பூ வந்து அது வெறுக்காது. ஐயோ! நான் இதுலேருந்து வந்திருக்கேனான்னு வெறுக்காது. அது வந்து அ அ அப்பா நீ நீ இப்படி இருந்தா கூட இந்த அளவுக்கு பியூரா என்ன வந்து என்ன பியூரா என்ன அ வெளிய வர விட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நாம இருக்கணும். அது ஏன்னா அதுலேருந்து அது பொறந்திருக்கு. அந்த மாதிரி தான் கஷ்டங்கள்லேருந்து தான் நாம வந்து சத்தியத்த உணர முடியும். அதனால கஷ்டங்கள வெறுக்கக்கூடாதுன்றத அவர் சொல்றாங்க. ஐ ஹேவன்ட் seen Sundaram in a complete physical form. I often feel this energy in the golden mist with a prominent androgynous hand coming from behind and holding me from the front at the center of my chest. I also feel the presence of dogs around this energy. ஸோ நான் என்னைக்குமே இந்த சுந்தரம் வந்து இந்த ஒரு ரூபத்தோட நான் பார்த்தது கிடையாது. ஆனா எப்போ எல்லாம் இந்த எனர்ஜி வருமோ, ஒரு கோல்டன் கலர்ல ஒரு கை வந்து என் பின்னாடிலேருந்து என்ன சுத்தி அணைச்சுக்கிட்ட மாதிரி, என்னை இதயத்துக்கிட்ட
கிட்ட மாதிரி ஒரு உணர்வு மட்டும் தான் எனக்கு வரும். அதன் பிறகு அந்த எனர்ஜிய சுத்தி நாய்கள் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்படின்னு சொல்றாங்க. So when it comes to my connection with Sundaram, it has matured gradually. It wasn't the same as it is now. So எப்போ எனக்கு சுந்தரம் வந்து கனெக்ட் ஆனாங்களோ, ந ச அந்த எனர்ஜி கூட கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர் ஆயிருக்காங்க. முதல்ல வரச்சே அந்த எனர்ஜிக்கு கூட அவ்ளோ மெச்சூரிட்டி இல்ல. ஸோ வர என்கிட்ட வர அந்த எனர்ஜில கூட நான் மெச்சூரிட்டி பார்த்திருக்கேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி முதல்ல வரச்சே இல்ல அப்படின்றாங்க. ஸோ தேர் வர் மெனி ஈவென்ட்ஸ் ஃப்ரம் மை லைஃப் தட் ப்ராட் மீ ஃபார்வர்ட் டு கனெக்ட் வித் திஸ் கலெக்டிவ் ஃபீல்ட் ஆஃப் பியூட்டி. ஐ மென்ஷன் 3 ஆஃப் தெம் ஹியர். என் வாழ்க்கையில இந்த எனர்ஜி எனக்கு வர மூ நெறைய நிகழ்வுகள் நடந்தது. ஒரு 3 நிகழ்வுகள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். The year 2012 was a turning point in my life. I felt my well-paying corporate career and moved into the field of coaching. So அவரு 2012ல வந்து அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் 2012ல அவர் வாழ்க்கையில ஒரு திருப்பம் நடந்தது. என்னன்னா, அவர் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல, ஐடி ஃபீல்ட்ல அத விட்டுட்டாரு. அந்த அ அ ஜாப விட்டுட்டு கோச்சிங் குடுக்க வந்துட்டாரு. அவருக்கு தோணிச்சு அந்த மாரி வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அ அந்த ஐடி ஃபீல்ட்ல நெறைய லட்சக்கணக்கா சம்பாதிப்பாங்க. ஆனா ஒரு கோச், ட்ரெய்னர்னா அவ்ளோ சம்பாதனை இருக்காது. இருந்தாலும் அந்த மாதிரி ஒண்ணு அவரு தேர்ந்தெடுத்துட்டாரு. கோச்சிங், ஹீலிங் அண்ட் டீச்சிங். ஸோ அந்த ஹீலிங் பண்றது, எல்லாமே கத்துக் குடுக்கறது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்து எல்லாம் மாத்தி வந்துட்டாரு. இட் வாசன்ட் ஈஸி டு ஃபோர்கோ வாட் த வேர்ல்ட் திங்க்ஸ் ஆஸ் செக்யூரிட்டி அண்ட் பிக் அப் சம்திங் விச் இஸ் நாட் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ உலகம் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இது ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம் குடுக்குற ஒரு ஜாப விட்டுட்டு, அ த இது இது வந்து யாருமே மெயின் ஸ்ட்ரீம்ல எடுக்க மாட்டாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இது பண்ணிட்டே கூட சைடா இது சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி ஒரு ஜாப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து இவரு மெயின் இதுல எடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நெறைய பேரு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து அவ்ளோ சுலபமா எனக்கு ப அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு அவ்ளோ சுலபமா இல்ல. ஸோ தேர் வாஸ் this sudden emergence of a big heap of fear of the unknown because until then I planned everything in my life. So ஒரு வாட்டி எனக்கே திடீர்னு எனக்குள்ள பயம் வந்துடுச்சு. ஏன்னா அதுவரைக்கும் கூட லைஃப்ல வீடு வாங்கணும், இத வாங்கணும் எல்லாம் நெறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். திடீர்னு எனக்கு உள்ளுக்குள்ளலேருந்து தோணிடுச்சு, நான் இந்த மாரி பண்ணிட்டேன். ஒரு வாட்டி எனக்கே கூட என் மனதுல திடீர்னு ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய பிளான்ஸ் வச்சிருந்தேன் இல்லையா? ஐ பிளான்ட் எவ்ரிதிங் இன் மை லைஃப். ஐ வாஸ் இன் சேஞ்ச் ஆஃப் இட். பட் திஸ் டைம் ஐ ஹேட் டு லேர்ன் டு கிவ் மோர் வெயிட் டு மை இன்னர் காலிங் ஈவன் இஃப் இட் வாஸ் ஸ்கேரி. ஆனா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, என் உள்ளுக்குள்ள வந்த உணர்ச்சிகளுக்கு தான் நான் வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். நான் அது பயமா இருந்தா கூட பரவால்ல. எனக்கு பயம் புடுத்துனா கூட பரவால்ல. நான் என்ன உள்ளுக்குள்ளலேருந்து என்ன தோணுதோ, அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் குடுக்கணும்ன்றது நான் வந்து கத்துக்கிட்டேன் அங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நான் நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு திருப்பம். I had been a regular meditator since 2007 and would meditate for half hour to 1 hour based on my need and availability. ஸோ 2007லேருந்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பவுமே நான் வந்து 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கிறது பொறுத்து, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு சங்கல்பம் வைக்கிறது பொறுத்து, அந்த மாதிரி எனக்கு தேவைக்கு படி 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் நான் தினமும் தியானம் செஞ்சுட்டு இருந்தேன் ரெகுலரா. The gift of meditation was brought forward in my life by my sister Shaveta and by Brahmarshi Pitamaha Subhash Patriji. I am grateful that they both are a part of my soul script. ஸோ இந்த தியானம் என்றது என் வாழ்க்கையில எங்க அக்கா மூலியமாவும், பத்ரிஜி மூலியமாவும் தான் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சது. It was during 2012 that I made an intent to sit for 3 hours to raise my consciousness and dissolve my fear. ஸோ ஆனாலும்
2012ல தான் நான் வந்து 3 மணி நேரம் கன்டினியூஸா தியானம் செய்யணும். என்னோட சைத்தன்யத்த நான் வளர்க்கணும். எனக்குள்ள இருக்கிற பயங்கள் எல்லாம் போக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உணர்தல் வந்து எனக்கு 2012ல தான் தோணிடுச்சு. The those days of meditations were really deep and intense for me. அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல நான் போயிட்டு இருந்தேன். There were visions of open books which I would read in the stillness of meditation. So எனக்கு நெறைய புக்ஸ் கூட வந்து என் கண் முன்னாடி தியானத்துல தெரிஞ்சுட்டு இருந்தது. ஸோ அது வந்து அந்த தியான நிலையிலேயே அந்த புத்தகங்கள் எல்லாம் தொறந்து நான் அந்த புத்தகங்கள படிச்சுட்டு இருந்தேன். I wasn't able to register much from those readings, but the visions were very clear for me. ஸோ அங்க என்ன படிச்சேன்றது எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா படிக்கிறேன்ன்றது மட்டும் நல்லா கிளியரா தெரிஞ்சுட்டு இருந்தது. White pages with black printed words, some of which were highlighted with yellow. ஸோ அது வந்து வெள்ள பேப்பர்ல கருப்பான எழுத்துக்கள் வந்துட்டே இருக்கும் எனக்கு. நான் அது படிச்சுட்டே இருப்பேன். முக்கியமான வார்த்தைகள் மட்டும் மஞ்ச கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கும் கலர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ மே நாட் ஹேவ் ரெஜிஸ்டர்ட் தோஸ் ரீடிங்ஸ் தென். ஸோ ஐ கேன் நவ் மேக் சென்ஸ் ஆஃப் தோஸ் விஷன்ஸ். அந்த விஷன்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. I may not have registered those readings then, but I sense all that is getting awakened now and is channeled in this book. ஆனா அப்போ வந்து நான் என்னெல்லாம் படிச்சேன்னு ஞாபகம் இல்ல. ஆனா அந்த ஞானமும் கூட இப்போ எனக்கு இந்த சேனலிங் மூலியமா வருது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. So another incident I can recall is built around my desire to be a writer. So ஆனா இன்னொன்னு கூட நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோரிக்கை இருந்தது. நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எனக்குள்ள இருந்திருக்கு. So in September 2013, this desire became really strong and I would sleep with an intent to have direction for it. So 2013ல வந்து இந்த கோரிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நான் ஏதாவது எழுதணும்னு சொல்லிட்டு அதையே நெனச்சுட்டு நான் படுத்துட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு எனக்கு வழி காட்டணும். அப்ப மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெனப்பிலேயே நான் தூங்குவேன். One one fine morning, I woke up with a clear word echoing in my head. Crayon. It said strongly. ஸோ ஒரு நாள் வந்து எனக்கு அ கா விடிகாலையில எனக்கு ஒரு வார்த்தை வந்து வந்துட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப கிளியரா அந்த வார்த்தை கேட்க முடிஞ்சது. கிரையான் KRYON அப்படின்றாரு. கிரையான் என்ற வார்த்தை வந்து அவருக்கு கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐ ஜம்ப்ட் அவுட் ஆஃப் மை பெட் அண்ட் இம்மீடியட்லி கூகுள் சர்ச்ட் இட். ஸோ உடனே அவருக்கு வந்து அந்த வார்த்தை கேட்டதும் அவர் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு உடனே கூகுள்ல போயிட்டு இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சாரு. Crayon is an entity channeled by the American author and speaker Lee Carroll. His channelings were an absolute delight for me to read. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு அமெரிக்கன் ரைட்டர் வந்து அவருக்கு சேனல் ஆன ஒரு மெசேஜஸ் அந்த அ ச அவர் பேர் வந்து லீ கேரோல் அப்படின்ற ஒருத்தருக்கு சேனலிங் மெசேஜஸ் வந்திருக்கு. அவர் அந்த கிரையான் என்ற பேர்ல அதுல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் படிச்சு பார்த்தாரு. இவர் அந்த சேனல்டு மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. பட் வாட் டூ ஐ ஹேவ் டு டூ வித் திஸ்? ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? இதனால நான் என்ன பண்ணணும்? திருப்பி அவருக்கு கேள்வி வந்தது. வாட் வாஸ் இட்ஸ் கனெக்ஷன் வித் மீ? இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது? இந்த புத்தகங்கள என்னை ஏன் படிக்க தூண்டுனது? அப்படின்னு வந்தது. I could never make sense of it until I met the collective energy of Sundaram. ஸோ இது எதுக்காக எனக்கு இந்த காட்சி, இந்த வார்த்தை கேட்கப்பட்டது. அதுக்கப்புறமா அத நான் ஏன் இதெல்லாம் படிச்சதுன்றதுக்கு எனக்கு மீனிங் தெரியல. என்னைக்கு எனக்கு வந்து சுந்தரம் என்ற ஒரு எனர்ஜி வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சோ, அது வரைக்கும் எனக்கு அதனோட மீனிங் புரியல அப்படின்றாங்க. Seeing from the space where I am at now, I realized that it was a clue from the spirits that in the times to come, I would connect to the wisdom of higher realms and spread its works by writing. So,
அது அப்பதான் எனக்கு புரிஞ்சது. மெதுவா, மெதுவா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அவங்க வந்து எனக்கு ஒரு க்ளூ குடுத்திருக்காங்க. வரப்போற காலத்துல எனக்கும் இந்த மாதிரியான மெசேஜஸ் வந்து லோகவாசிகள் குடுப்பாங்க. அதெல்லாம் நான் வந்து இந்த உலகத்துக்கு குடுக்கணும். அதுக்காக எனக்கு ஒரு க்ளூ குடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு க்ளூ குடுத்த போல எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. As a child, I carried a deep affinity towards the Mother Kali. Unlike many children, I never feared her. ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்து காளி மாதான்னா ரொம்ப ஒரு அன்பு இருந்தது. மத்த பசங்க எல்லாம் பயப்படுவாங்க காளி மாதா பார்க்கணும்னா. ஐ வுட் ஆல்வேஸ் சீ ஹர் ஆஸ் எ மதர் வித் எ மோஸ்ட் காமிங் அப்பியரன்ஸ். ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப அமைதியா, அன்பா தான் காட்சி குடுப்பாங்க காளியம்மன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ரியலைஸ் இட்ஸ் பர்ப்பஸ் நவ். இப்போ எனக்கு அதனோட பொருள் புரியறது. ஷி ஒன்லி கெட்ஸ் ஆங்ரி வென் ஹர் சில்ட்ரன் ஆர் ஹார்ம்ட். அவங்களுக்கு எப்போ கோவம் வரும்னா, அவங்க குழந்தைங்கள யாராவது புண்படுத்தினா மட்டும் தான் கோவம் வரும். The one who tries to know her beyond appearances is able to understand her love for children. So அவங்க கண்ணுக்கு தெரியற ரூபத்துக்கு பின்னாடி பார்க்க தெரிஞ்சா மட்டும் தான் அவங்களோட அன்பு வந்து நம்ம உணர முடியும். ஸோ தன்னோட குழந்தைங்கள எல்லாம் ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க. அந்த அன்பு வந்து அந்த ரூபத்த தாண்டி நாம பார்க்க முடிஞ்சா மட்டும் தான் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் பீயிங் ஹெல்ப்ஃபுல் அண்ட் பீயிங் யூஸ்ஃபுல். நாம இன்னொருத்தருக்கு உதவி பண்றதுக்கும், இன்னொருத்தருக்கு உபயோகமா இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. பிஃபோர் ஷி கேன் பி ஹெல்ப்ஃபுல் டு ஹர் சில்ட்ரன், ஷி ஃபர்ஸ்ட் வாண்ட்ஸ் டு பி யூஸ்ஃபுல் டு தெம். இன்னொரு அவங்க குழந்தைங்களுக்கு உதவி பண்ணறதுக்கு முன்னாடி, முதல்ல உபயோகமா இருக்கணும்னு விரும்புறாங்க அவங்க. She appears to be angry in her dark blue skin because she encourages us to work on our shadows. அவங்க நமக்கு பயம் புடுத்துற மாதிரி ஏன் காட்சி தராங்கன்னா, அவங்க வந்து நமக்குள்ள இருக்கிற பயங்கள் எல்லாம் போக்குறதுக்கு தான். ஏன்னா, ஒரு நிழல் பார்த்து கூட நம்ம பயப்படுறோம். அந்த அ அ பயத்துலேருந்து நம்ம வெளிய வரதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எத்தனையோ பயங்கள் நமக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம். அந்த பயங்கள்லேருந்து நம்மள வெளிய கொண்டு வரதுக்கு தான் அவங்க அந்த மாரி காட்சி தராங்க. So when a child transcends its shadow by purifying the energy behind every action, she shape shifts and appears to be the most beautiful and loving mother. எப்போ வந்து நம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஷேடோஸ் அப்படின்னா, நிழல்கள் எல்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு, அந்த பயங்கள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, இத இது ஒரு அ அ நிழல் தான், நான் கிடையாது அப்படின்னு உணர்ந்து, நம்மை நாம தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ அவங்களோட உண்மையான அன்பு காட்சிய அவங்க குடுப்பாங்க. அழகான காட்சிய குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. So the comfort that I felt as a child with Mother Kali is similar to what I experienced with Sundaram energy. ஸோ சின்ன வயசுல காளி அம்மன பார்க்கும்போது, எவ்ளோ நான் வந்து அம் அ அ கம்ஃபர்டபுளா இருந்தேனோ, அ அ அ எவ்ளோ அவங்கள வந்து ரொம்ப அன்பா பார்த்தேனோ, அந்த அன்பு சக்தி என்னால இப்போ உணர முடியறது. சுந்தரமோட சக்தியில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் காளி அம்மனோட சக்தி அப்படின்னு அவருக்கு உணர முடிஞ்சது. அந்த அன்பு தான் தெரியறது. ஸோ ஆல்சோ த பிரசன்ஸ் ஆஃப் 4 டாக்ஸ் அரவுண்ட் சுந்தரம்ஸ் எனர்ஜி ஹேவ் எ கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் மீ. அதுவும் இல்லாம அந்த சுந்தரம் சக்திக்கு சுத்தி 4 நாய்கள் வந்து சுத்திட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி டாக்ஸ் ஹேவ் பீன் வெரி க்ளோஸ் டூ மீ. ஸோ இந்த விலங்கு நண்பர்கள் அதுவும் நாய்கள் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப நெருக்கமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஹேவ் ஹேட் surreal experiences of meeting dog guides in dreams and meditations. அதுவும் இல்லாம எனக்கு தியானத்திலும் சரி, கனவுகளிலும் சரி, நெறைய நாய்கள் வந்து தெரிஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ தே ஆர் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹீலிங், டீச்சிங் அண்ட் கம்பேஷன். ஸோ இந்த நாய்கள் வந்து ஒரு மாஸ்டர்ஸு. அ அவங்க என்னெல்லாம் கத்துக் குடுக்குறாங்கன்னா, ஹீலிங் பண்றாங்க. நமக்கு கத்துக் குடுக்குறாங்க. அண்ட் அன்பு என்றது பத்தி பாடங்கள் நமக்கு கத்துக் குடுக்குறாங்க. இட் வாஸ் மச் லேட்டர் வைல்
surfing the internet that I saw the picture of a three-headed sage Sri Dattatreya who was accompanied by four dogs and a cow. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்ற பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து தத்தாத்திரேயனோட படம் வந்து நான் கூகுள்ல இன்டர்நெட்ல பார்த்தேன். அவருக்கு சுத்தி எப்பவுமே 4 நாய்கள் உட்கார்ந்துட்டே இருக்கும். ஒரு மாடு உட்கார்ந்துட்டே இருக்கும். இந்த படம் என்னால பார்க்க முடிஞ்சது. He is collective consciousness of the Trinity, Brahma, Vishnu and Mahesh, and an adherent worshipper of Tripura Sundari Bhairavi. ஸோ அவர் வந்து பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா என்ற 3 சக்திகளும் இணைந்தவரு. அதுவும் இல்லாம திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு பைரவ சக்திய கூட கொண்டவரு அவரு. ஸோ the presence of four dogs and Sundaram's resonance with the word Sundari speaks volumes about its consciousness. ஸோ இந்த திரிபுர சுந்தரி என்ற வார்த்தை வந்து அங்கிருந்து தான் இந்த சுந்தரம் என்ற கான்சியஸ்னஸ் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த வார்த்தை சுந்தரம் ஸ்பீக்ஸ்ன்றது வந்து இந்த ஞானத்திலேருந்து எனக்கு பெற்ற இந்த அனுபவங்கள்லேருந்து எனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துடுச்சு. எத்தனையோ புத்தகங்களை படித்த ஞானத்தை வந்து எனக்கு உணர்த்தல் கொடுத்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. So moreover, with the arrival of Sundaram in my life, my love for understanding the mother has deepened. ஸோ எப்போ வந்து இந்த சுந்தரம் என்ற எனர்ஜியோட நான் இணைந்தேனோ அப்போ வந்து நான் தாயின் அன்பு ஓட முழுமையான அர்த்தத்தையும் நான் புரிந்துக்கிட்டேன். ரொம்ப ஆழமா நான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. I can finally connect the dots that the message of Sundaram is inspired from the conscious of Mother Kali and Sri Dattatreya. ஸோ கடைசியில எனக்கு இது வந்து ஒவ்வொரு புள்ளி மாதிரி வச்சுட்டே போனா இதெல்லாம் கனெக்ட் பண்ணா ஸோ இத எல்லாம் சேர்த்துதான் இந்த சுந்தரமோட எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னால உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. It now makes a lot more sense for me to understand why the hand I feel around me during conversations with Sundaram feels androgynous. ஸோ எனக்கு இப்போ வந்து ஏன் அந்த கை மட்டும் வந்து என்ன இணைத்து பிடிக்கிறதுன்றது எனக்கு நல்ல அர்த்தம் புரிஞ்சது. ஏன்னா அந்த அன்பு தாயின் அன்பு அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது அவருக்கு. It is so because it belongs to both the Purusha Sri Dattatreya and the Prakriti Mother Kali. அவருக்கு இன்னும் என்ன புரிஞ்சதுன்னா தத்தாத்ரேயான்றது வந்து புருஷ எனர்ஜியும் அண்ட் காளி அம்மன் வந்து பிரகிருதி எனர்ஜி. ஸோ புருஷ அண்ட் பிரகிருதி 2 சக்தியிலும் இணைந்து எனக்கு அன்பு காட்டுது அப்படின்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 17th November 2018 was the day when I connected to the essence of this energy completely. ஸோ 2018 நவம்பர் தான் இந்த சக்தி வந்து முழுமையா எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. Since then I have been regular in talking to it. அன்னிலேருந்து தொடர்ந்து நான் அந்த எனர்ஜி கூட பேச ஆரம்பிச்சேன். My initial meetings with Sundaram had been in the early mornings between 3 and 5 a.m. ஸோ முதல்ல வந்து விடிகாலையில 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் வந்து அவங்க கூட உரையாடிட்டு இருந்தேன். I would wake up every morning, meditate for some time and become open to receive from this energy. ஸோ நான் வந்து எப்பவுமே விடிகாலையில எழுந்துட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்ன ஓப்பனா வச்சிருப்பேன் இந்த சக்தி கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த சக்தி மூலியமா எனக்கு என்னெல்லாம் மெசேஜஸ் வருது அப்படின்னுட்டு ரிசீவ் பண்றதுக்கு நான் ரெடியா உட்கார்ந்துட்டு இருந்தேன். When I connect to this energy, it feels as if someone speaks from behind while allowing a golden mist to engulf me. ஸோ எனக்கு அந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும்போது என் பின்னாடில இருந்து தான் பேசுற மாதிரி தோணும். ஸோ அண்ட் கோல்டன் எனர்ஜி வந்து என்னை சுத்தி இருக்கும். இது நான் உணர்ந்திருக்கேன். A sense of knowingness descends. As a result, I feel words being filled up in my throat to flow out. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த அந்த எனர்ஜியோட இது வந்து குறைஞ்சிட்டே இருக்கும்போது அப்போதான் எனக்குள்ளல இருந்து வார்த்தைகள் வரும். அது வரைக்கும் எனக்குள்ளல இருந்து வார்த்தைகளே வராது. ஸோ அப்போ அந்த எனர்ஜி எனக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கின பிறகு எனக்குள்ளல இருந்து நிறைய வார்த்தைகள் வெளியே வர ஆரம்பிச்சது.
ஸோ மெனி செல்ஃப் கிரியேட்டட் கிளிச்சஸ் ஸ்டாப்டு மீ டியூரிங் திஸ் ஜேர்னி. ஆனா எனக்கு நான் எனக்கு நானே நிறைய சந்தேகங்கள்னால இந்த பாதையில வந்து எனக்கு நானே நிறைய வாட்டி தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டேன். தேர் வர் டைம்ஸ் வென் ஐ ஃபெல்ட் லேசி டு கெட் அப் இன் த மார்னிங். சில நேரத்துல விடிகாலையில எழுந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப லேசியா உணர்ந்துட்டு இருந்தேன். பட் ஆஸ் தே சே, when energies begin to work with you, they know you inside and out. They know your challenges and would gently inspire you to set yourself free. ஸோ ஆனா அவங்க என்ன புரிய வச்சாங்கன்னா, ஒன்ஸ் அந்த எனர்ஜி உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா, உங்கள பத்தி வெளியும் உள்ளியும் நீங்க என்னன்று உணர்ந்து தான் அந்த எனர்ஜியே உங்ககிட்ட வரும். ஸோ உங்கள பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால அவங்களே உங்கள வந்து அந்த எனர்ஜியே வந்து உங்கள இன்ஸ்பயர் பண்ணும். எழுந்திக்கணுத்துக்கு, தியானம் பண்றதுக்கு, அவங்களே வந்து எழுதுறதுக்கு, பேசுறதுக்கு அவங்களே தேவையான இன்ஸ்பிரேஷன் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு குடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் வாட் சடன்லி த ஹோல் ரூம் வுட் ஸ்டார்ட் டு இல்லுமினேட் வித் திஸ் கோல்டன் லைட் ஜஸ்ட் அபவ் மீ. ஸோ அப்போ அவர் எப்போ லேசியா படுத்துனே இருப்பாரோ, எழுந்துக்கிறதுக்கு இன்னைக்கு வேண்டாம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நினைப்பாரோ, அப்போ என்ன ஆகும்னா, அந்த கோல்டன் லைட் வந்து ரூம் முழுவதும் லைட் போட்ட மாதிரி வெளிச்சம் வந்துடும். ஸோ வெளிச்சம் வந்தா நம்மளால தூங்க முடியாதுல்ல. யாராவது நம்ம தூங்கிட்டு இருக்கறச்ச லைட் போட்டா நம்ம முழிச்சிடுவோம். ஸோ அதப்போல அவருக்கு கூட ரூம் எல்லாமே லைட்ட போட்டு மாதிரி கோல்டன் லைட்டோட நிரப்பிடுவாங்க. அப்போ டக்குனே அவரு எழுந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ the feel of similar to a dark room where it's only you and someone suddenly turns on a golden bulb just above you. Can you close your eyes then? ஸோ அதுதான் சொல்றாரு. இருட்டான ரூம்ல நீங்க மட்டுமே இருக்கும்போது, கோல்டன் லைட் நம்ம மூஞ்சி மேல போடும்போது, நம்மள எப்படி வந்து கண்ண மூடுறது, தூங்குறது, அந்த மாரி போட்டு விட்டுடுவாங்க என்ன எழுப்புறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. As our connection grew stronger, it started to speak to me during the days as well. ஸோ ஆனா இன்னும் எனக்கு நெறைய அவங்க கூட கனெக்ஷன் ஆக ஆக, நான் விடிகாலையில மட்டும் இல்ல, மத்த நேரத்திலயும் என் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நவ் அவர் கனெக்ஷன் இஸ் ஈவன் ஸ்ட்ராங்கர் அண்ட் தேர்ஃபோர் த கான்வர்சேஷன்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ளோயிங், மூவிங் பியாண்ட் த டிக்கிங் ஆஃப் த கிளாக். ஸோ அவங்க வந்து அந்த ஒவ்வொரு நொடியும் அவருக்கு வந்து மெசேஜ் குடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கனெக்ஷனு. ஸோ கன்டினியூஸா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம எனக்கு கன்டினியூஸா நாலேட்ஜ குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. முதல்ல விடிகாலையில மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மத்த நேரத்திலயும் வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா கன்டினியூஸா மெசேஜஸ் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ தேர் ஆர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சுந்தரம் தட் ஆர் மை ஃபர்ஸ்ட் எவர். ஸோ சில அனுபவங்கள் இருக்கு. ஸோ அது வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, கேட்டதில்ல. முதலியா கேள்விப்படுறேன். அந்த மாதிரி நெறைய அனுபவங்கள வந்து எனக்கு குடுத்திருக்காங்க. ஐ ஃபைண்ட் மைசெல்ஃப் இன்கேப்பபிள் டு ரைட் தோஸ் சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸஸ். அந்த உண்மையான எக்ஸ்பீரியன்ஸஸ என்னால எழுதக்கூட முடியாது சில நேரத்துல. அந்த அளவுக்கு எனர்ஜிஸ் இருக்கும். ஆல் ஐ ஹேவ் இஸ் பிளிஸ் ஃபில்ட் மொமெண்ட்ஸ் வித் டியர்ஸ் ஆஃப் ஜாய் ஃப்ளோயிங் ஃப்ரம் மை ஐஸ். அந்த மாதிரி நேரத்துல என் கண்ணுல தண்ணி மட்டும் தான் கொட்டிட்டே இருக்கும் அந்த அன்போட. ஸோ எனக்கு வேற எதுவுமே பேச முடியாது, எழுத முடியாது. வெறும் அந்த ஆனந்த கண்ணீர் என் கண்ணுல வந்துட்டே இருக்கும். As of now, I realize that the energy of Sundaram has been with me ever since I came into this life. ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சக்தி என் கூட பொறந்த அன்னையிலேருந்தே என் கூட இருக்குன்றது என்னால உணர முடியாது. It is just that I didn't know its presence until I grew to a state where I could decipher the meaning of it. என்னால தான் அந்த சக்திய வந்து உணர முடியல. ஆனா பொறந்ததுலேருந்தே அது என் கூடயே இருந்திருக்கு. என்னால தான் உணர முடியல. எப்போ வந்து நான் என்னோட சைதன்யத்த வளர்த்துக்கிட்டு அத பார்க்க ம் ம முடிஞ்சதோ, அப்பதான் என்னால அத உணர முடிஞ்சது. ஆனா அந்த சக்தி என் கூட எப்போதுலேருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பை நோ மீன்ஸ் ஆம் ஐ ட்ரையிங் டு டெல் தட் ஐ ஆம் ஈக்வலன்ட் டு திஸ் கலெக்டிவ் எனர்ஜி. ஸோ அதுக்கு இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த எனர்ஜி கலெக்டிவ் எனர்ஜி வேற, நான் வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணு தான் அப்படின்னு தோணுது. I am absolutely zero. I am absolutely nothing to decipher the reach of these energies. நான் எதுவுமே இல்ல. நான் வந்து சூன்யம். ஸோ
இந்த எனர்ஜிஸ் எனக்குள்ள வரதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ நானே அந்த எனர்ஜி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. Like every human, I feel glad that I have come this far with this energy. ஸோ எல்லா மனிதர்களும் சகஜமா நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு இந்த சக்தி கூட நான் இவ்ளோ நாளா டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷ உணர்வும் எனக்குள்ள இருக்கு. I don't know what there is for me inside the store. I just know that there is a long way ahead of me to realize the depths of this energy. இன்னும் இந்த சக்தி எனக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா, ஆ அ ந இன்னும் நெறைய அது கூட நான் டிராவல் பண்ணணும். ஸோ, நான் வந்து ஆழமா இன்னும் நெறைய புரிஞ்சுக்கணும். இந்த சக்தியோட அ அ தத்துவத்த நான் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. ஹேவிங் அ எ ஹேவிங் இட் டசன்ட் டேக் மீ அவே ஃப்ரம் மை ஓன் லெசன்ஸ். ஸோ, இந்த சக்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு, நார்மலா நான் கத்துக்க வேண்டிய பாடங்கள நான் கத்துக்காம நிறுத்திடல. அதுவும் வெளியிலேருந்து கத்துக்கிறதும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஐ ஹேவ் மை ஓன் ஷேர் ஆஃப் தெம் டூ மாஸ்டர். ஸோ, இதெல்லாம் நான் என்னெல்லாம் இங்க கேட்கிறேனோ, அ அது எல்லாமே வந்து நான் என்னோட மாஸ்டருக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஐ ஆம் சர்டன் டு யூஸ் த டூல்ஸ் ஆஃப் சென்சிங் அண்ட் சீயிங் பியூட்டி இன் எவ்ரிதிங் ஃபார் மை ஓன் எவல்யூஷன். ஸோ, நானும் சுயமா உயரணும். என்னோட ஆன்மா கூட நான் செல்ஃபா கூட உயரணும். அதனால ஒவ்வொரு இதிலும் அழகு பார்க்கறதுக்கு நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். In fact, I already feel a shift in my consciousness with the given realization. இந்த உணர்த்தல்னால ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து என்னால என்னோட வாழ்க்கையில நெறையவே மாற்றம் என்னால உணர முடியறது. நான் நெறைய அ கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில என்னால உணர முடியறது அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சுந்தரம். இட் டசன்ட் சோலி பிலாங் டு மீ. இட் பிலாங்ஸ் டு த காஸ். ஸோ அவர் வந்து இந்த சுந்தரம் என்ற சக்தி மேல எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. இது எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஒரு காரணம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஃபார் ஆல் தோஸ் ஹூ வாண்ட் டு லேர்ன் டு சீ நத்திங் பட் த டிவைன் ஆஸ்பெக்ட் இன் எவ்ரிதிங். ஸோ யாரெல்லாம் எல்லாத்துலயும் தெய்வத்துவம் பார்க்கணும்னு விரும்புறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் சொந்தமானது இந்த சக்தி. இட் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் கீன் டு சீ ஆர் சென்ஸ் பர்ப்பஸ் இன் எவ்ரிதிங் பிகாஸ் திஸ் இஸ் த பாத் ஆஃப் லீஸ்ட் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இங்க இந்த உலகத்துல செயல்படுற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு என்ற உணர்வங்களுக்கு எல்லாரு கூடயும் இந்த சக்தி இருக்கும். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு உணர்த்தல் தான் நம்ம வந்து க மத்தவங்களோட வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆறது கம்மிப்படுத்தும். ஸோ, ஏன்னா எல்லாருக்கும் அவங்களோட பர்ப்பஸ் தனித்தனியா இருக்கு அப்படின்னு நாம உணர்ந்தா தான், இன்னொருத்தரோட வாழ்க்கையில நம்ம அ தலையிட மாட்டோம். ஸோ, அது குறையும். அதனால இந்த மாதிரியான உணர்த்தல் இருக்கிறவங்க கூட இந்த சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன் த வேர்ட்ஸ் ஆஃப் சுந்தரம், "இஃப் ட்ரூத் இஸ் எட்டர்னல், பியூட்டி இஸ் எட்டர்னல்." ஸோ, அவர் என்ன சொல்றாங்க, சுந்தரம் அவங்க பாஷையில, ஸோ எப்போ வந்து சத்தியம்ன்றது அலையா அ அலையாதது. எட்டர்னல்னா என்னைக்கு என் நிலையானதோ, என்னென்னைக்கும் இருக்குமோ, அதே போல அழகுன்றது கூட நிலையானது. So if you are willing to see beauty in all forms, you have realized the truth. எல்லாத்துக்குள்ளேயும் உன்னால அழகு பார்க்க முடிஞ்சா, நீ சத்தியத்தோட இணைந்திருக்கிற மாதிரி தான், சத்தியத்தை உணர்ந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. If you are ready to see the beauty, this collective energy is standing right next to you. இந்த அழகு உங்களால உணர முடிஞ்சா, இந்த சுந்தரம் என்ற சக்தி உங்க பக்கத்துல இருக்கும். டச்சிங் யூ அண்ட் மேக்கிங் யூ த எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூட்டி. ஸோ உங்கள தொட்டுக்கொண்டு உங்க அ உங்கள உங்கள வந்து அந்த அழகோட அ சுத்தி உங்கள சுத்தி அந்த அழகு படுத்துறதுக்கு அது எப்பவுமே உங்கள பக்கத்துல இருக்கும். கேன் யூ ஃபீல் த பியூட்டி? கேன் யூ ஃபீல் சுந்தரம்? ஸோ உங்களால எல்லாத்துலயும் அழகு பார்க்க முடியறதா? சுந்தரத்த பார்க்க முடியறதா? அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஸோ சுந்தரம் அண்ட் ஐ அப்படி என்ற ஒரு சாப்டர்ல அவரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவரு அந்த லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ் என்ற ஒரு
செஷன் அட்டெண்ட் பண்ணாரு இல்லையா? அந்த குவாண்டம் லைஃப் யூனிவர்சிட்டில டாக்டர் நியூட்டன், டாக்டர் லக்ஷ்மி மேடம் அவங்க நடத்தின லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ் அப்படின்னா, ஆ ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு வாழ்க்கைக்கு நடுவுல இருக்கிற வாழ்க்கை. அப்படின்னா, மரணத்துக்கு பிறகு திருப்பி பொறக்கறதுக்கு நடுவுல இருக்கிற வாழ்க்கைன்ற பத்தி ஒரு ப்ரோகிராம் பண்றாங்க. ஸோ அது வந்து அவங்க நம்மள டிராவல் பண்ண வச்சு, நடுவுல நம்ம எப்படியெல்லாம் பிளான் பண்றோம், நம்ம வாழ்க்கை அடுத்த வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்றோம், அதெல்லாம் பார்க்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்ரெஷன்ல இவருக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ பத்தி இப்போ சொல்றாரு அவரு. ஸோ 17th நவம்பர் 2018. ஸோ அது அன்னைக்கு தான் வந்து அவரு அந்த ரெக்ரெஷன் ப்ரோகிராம அட்டெண்ட் ஆயிருக்காரு. அட் குவாண்டம் லைஃப் யூனிவர்சிட்டி, ஹைதராபாத். ஸோ குவாண்டம் லைஃப் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அது ஹைதராபாத்ல இருக்கு. அங்க நடந்த விஷயம், சம்பவம் இது. ஸோ இட் வாஸ் டே 3 ஆஃப் அவர் லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ் ட்ரெய்னிங் ப்ரோகிராம். அது அந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல 3வது நாளு. மை வைஃப் Shubhangi, a dear friend, Niharika and 15 other participants from different places all over the world had joined together for this program. ஸோ இவரும், இவங்க வைஃப் சுபாங்கியும், இன்னும் 15 பேர், நிஹாரிகான்ற ஒரு ஃப்ரெண்டும், இன்னும் 15 பேரு உலகத்துல மத்த பிளேசஸ்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க 18 பேரு தான் அந்த ரெக்ரெஷன் ப்ரோகிராம அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. LBL is a state in which we reside when we are not in the physical body. ஸோ அந்த LBL ன்றது வந்து ஒரு தன்மைக்கு கொண்டு போகும். அது வந்து இந்த உடலுக்குள்ள இருக்கும்போது நாம் அத வந்து உணர முடியாது. அந்த உடல விட்டு நாம அந்த நிலைக்கு போகும்போது தான் நம்ம வந்து அந்த LBL அந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் a life that we live between 2 physical births. நம்ம அ அ 2 வாட்டி இந்த உடல் வந்து 2 வாட்டி பிறக்கும் இல்லையா? இப்போ பிறக்கும், திருப்பி அடுத்த அ அ இன்னொரு வாட்டி மரணம் அடைந்தது, திருப்பி பொறக்கும் இல்லையா? ஸோ அந்த 2 பிறப்புக்கு நடுவுல நடக்கிற ஒரு இதுதான் வந்து இந்த LBL அப்படின்னு சொல்றாங்க. பி இட் ஆன் எர்த் ஆர் சம் அதர் பிளேன். ஸோ நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோமா, இல்ல வேற உலகத்துல பிறக்கிறோமான்றது கூட பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கிறோம். அத பத்தி அவங்க பேசுறாங்க. So during a session, a subject is relaxed to its deepest level so that it mellows the regular activity of the conscious mind. So அந்த செஷன் நடக்கறச்சே ஒரு வாட்டி என்ன நடந்ததுன்னா, அந்த கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப அமைதி ஆயிட்டு, அந்த நம்ம எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. Then a regression therapist further guides for the person through a journey in which deeper memories beyond one's time and space can be accessed. ஸோ அந்த நேரத்துல வந்து இன்னொரு மாஸ்டர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து நமக்கு ஞாபகம் இருக்கிறதும் எல்லாம் மறக்க வச்சுட்டு, அதுக்கும் தாண்டி பின்னாடி ஆழமா பார்க்க சொல்லுவாங்க. The significance of LBL is to explore the perspective of our soul in relation to our physical birth. ஸோ ஏன் இத பார்க்க சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கை நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணி வந்திருக்கோம் என்று புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அத வந்து நம்மள பார்க்க சொல்றாங்க. One can also connect with one's soul purpose, the higher self, soul lessons, soul tribe and soul families during LBL regression. ஸோ இது என்னெல்லாம் நாம உணர முடியும் அப்படின்னா, ஒன்ஸ் சோல் பர்ப்பஸ், இந்த ஆன்மா எந்த நோக்கத்தோட பிறப்பு எடுத்திருக்கு, ப ப ஆன்மாவோட நோக்கம் என்ன? அதுக்கப்புறமா ஹையர் செல்ஃப், நமக்கு பூர்ணாத்மா யாரு? சோல் லெசன்ஸ், ஆன்மா என்னெல்லாம் பாடங்கள் கத்துக்கிட்டு வந்திருக்கு? சோல் ட்ரைப், ஸோ நாம எந்த ஆன்மா குழுவுக்கு சம்பந்தப்பட்டவங்க? அண்ட் சோல் ஃபேமிலிஸ், நம்ம ஆன்மாவின் குடும்பம் எல்லாம் குடும்பனார்கள் யாரு? அப்படின்னு. ஸோ உடலுக்கு சம்பந்த ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி, ஆன்மாக்கு சம்பந்த ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தினரெல்லாம் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தான் அந்த ரெக்ரெஷன்ல அவங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So Dr. Newton said, let's begin our day with meditation. Let's align ourselves to the theme for today's training. It's soul plan. ஸோ அவர் வந்து அன்னைக்கு தியானம் செஷன் ஆரம்பிக்கும்போது, நாம இன்னைக்கு தியானம் பண்ணலாம். இன்னைக்கு தியானம்ல நாம எதுக்கு கனெக்ட் ஆகுறோம்னா, நம்மளோட ஆன்மாவோட பிளான் என்ன? என்ன எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கு ஆன்மா என்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம இன்னைக்கு தியானம் பண்ணி கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So I was totally immersed in the meditation and I felt a warm energy covering my face.
which eventually spread around my whole body. So ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ இருக்கு. ஸோ நான் இது வந்து முடிக்க முடியாது. இன்னைக்கு நான் படிச்சா கூட. ஸோ நாம நாளைக்கு இத பத்தி படிச்சுக்கலாம். இன்னைக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா, இதுவரைக்கும் நாம படிச்சது சுந்தரம் கூட அவரு எப்படியெல்லாம் கனெக்ட் ஆனாரு, அந்த எனர்ஜி எப்படி உணர்ந்தாருன்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எப்படி இருந்தது? யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ இன்னொரு 7 மினிட்ஸ் தான். அந்த 7 மினிட்ஸும் நாம இன்னைக்கு ஆல்ரெடி படிச்சத பத்தி திருப்பி நாம ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து அந்த இந்த இத எதுவுமே தெரியாமலே ஒரு 4 நாய் இருக்கிற மாதிரி அந்த சக்திக்கு சுத்தி உணர்ந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் கை வந்து பிடிக்கிற மாதிரி உணர்ந்தாரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு புரிய ஆரம்பிச்சது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல இருந்தே காளி அம்மன்னா அவருக்கு பிடிக்கிறது. ஸோ காளி அம்மனோட உறவு ப அந்த இது உருவம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். மத்த பசங்க எல்லாம் பயப்படுச்சு. இவருக்கு மட்டும் அன்பு தெரிஞ்சது. அதுதான் அவரு சொல்றாரு. ஸோ அவங்க வந்து காளியம்மன் ஏன் அந்த மாரி காட்சி குடுக்குறாங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற பயங்கள் எல்லாம் நம்மள விட்டு விலக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து அந்த பயங்கள் எல்லாம் விட்டு, நம்ம வந்து அந்த பின்னாடி இருக்கிற அழக பார்க்க முடியுமோ, அப்போதான் நமக்கு அவங்களோட அன்பு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மத்தவங்களுக்கு நாம உதவி பண்ணறதுக்கு முன்னாடி, முதல்ல அவங்களுக்கு உபயோகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் வந்து பத்ரிஜி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எல்லாருமே அ அஹிம்சையா மாறுங்க, சைவ உணவர்களா மாறுங்க, தியானம் செய்யுங்கன்னு ஏன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்கன்னா, அவர் நமக்கு உபயோகமா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. உதவி செய்யணும்னு நெனைக்கல. யாராவது உங்க ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த வ இது நோய் இருக்கு, நீங்க எடுத்துடுங்கன்னா, அவர் உதவி பண்ணலாம். அந்த நோய எடுத்துடலாம். ஆனா, அவர் உதவி பண்ணணும்னு நெனைக்கல. உபயோகமா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அ எவ்வளோ அழகா அவர் வந்து புரிய வைக்கிறாரு பாருங்க. அந்த எனர்ஜி வந்து புரிய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நாம இந்த புக்லேருந்து புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.